2025 ரிஷப ராகு கேதுவுக்கு எப்படி இருக்குன்னா, ரிஷப ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான டைம் இது. இத்தனை நாள் 10 வருஷம் சார் படாத பாடு, லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் அடி வாங்கினது தான் மிச்சம். இன்னுமே தான் நல்லா இருக்குது. அதனால் இனிமேல் நல்லா இருக்குது. எல்லாரும் சொல்கிறா ஒன்றும் காணலையேன்னு சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்தோன்னு இருந்துச்சு ஓடாது. மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லபடியான சக்ஸஸ் வரும். ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தேவை, சோம்பேறித்தனம் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இது மட்டும் இருக்கவே கூடாது. இப்போவே காரியத்தை பண்ணுறது, யோகா, தியானம், எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் ரெகுலராக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன மாதிரி தொழில்கள்? ரிஷபராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஆராய்ச்சி கல்வியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. மருத்துவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு வீடு இடம் வாங்குறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். லீகல்லாம் பார்த்து செக் பண்ணி 1க்கு 100 முறை பார்த்து தான் வாங்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது போயிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்கள் சார்னா, சில ரிஷபராசி என்பது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, இங்கேயா அங்கேயான்னு முடிப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு புது விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அவளுக்கு எப்பவுமே ஒரு திறமை இருக்குது. எதையுமே பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும்.